வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் கிரேவி. இந்த கிரேவியை சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். சாதத்தோடு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்துடணும். தண்ணி இந்தளவு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவரை இந்த சுடு தண்ணியில் சேர்த்துக்கிறேங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுறணுங்க. காலிஃப்ளவர் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு காலிஃப்ளவரை மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு 3-4 ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, அதுக்கப்புறமா ஒரு நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடணுங்க. இதெல்லாம் இந்தளவு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த வெங்காயத்தை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்குறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். உப்பு சேர்த்து வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தக்காளி விழுது சேர்த்துக்கலாங்க. நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளிலையும் பச்சை வாசனை இருக்கும், அது போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனையும் நல்லா போனதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துடலாங்க. முதல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மிளகாய்த்தூள் எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன், அதனால் அளவாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிடணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்துடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குங்க, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது கூட கடைசியாக நம்ம பொடியாக நறுக்குனா மல்லி இலைகளை தூவி விட்டுடலாம். மல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியான காலிஃப்ளவர் கிரேவியை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.